அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்களா, அவரோட ரிஷபராசியுடைய அதிபதியே சுக்கிரன் பகவான் தான். அப்படி இருக்கும்போது அவர் பெயர்ச்சி காலத்துல ரொம்ப சூப்பராகவே வச்சிருப்பாரு. இதற்கு முன்னாடி என்ன ஒரு வேலை பண்ணாலும் தொழில் பண்ணாலும் தடங்கள் வந்து கொண்டே இருந்துச்சு. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல ஒரு அப்செட் ஆகி உட்காந்துட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. ஒரு கம்யூனிகேஷன் 9ஆம் வீட்டை பாக்குறாங்க இல்லையா, அந்த 9ஆம் வீடு வந்து என்னன்னா தந்தை வழி உறவு மூலமா இவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்க போகுது. தந்தை வழி மூலமா சொத்து வர்றதுக்கு உண்டான விஷயம் இருக்குது. அது வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ, அதனால் அதில் வர 12 ராசிகளுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்குறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போம்மா, அவங்கள சந்திப்போமா? வாங்க, யோக பிரபாவை பார்ப்போம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, ஜோதிடத்தில் என்ன பிரச்சனைனாலும் சொல்லிட போகிறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்னாலும் நீங்கள் சொல்லிட போகிறீங்க. நிச்சயமாம்மா. டேரட் ரீடரும் பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம்மா, டேரட் ரீடரும் பார்க்குறேன். வெரி குட். அது எப்படி இந்த கார்டு வச்சு அழகாக சொல்லிடுவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா 72 கார்டு இருக்கும். அந்த கார்டில் வந்து நம்மளுடைய அதாவது ஏற்கனவே போன அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இல்லை இப்போ என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்குது அப்படிங்கிற 3 காலத்துக்குமே நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், அவங்க வந்து டேரட் ரீடரு அவ்வளோ அழகாக சொல்லுவாங்களாம். பட் இன்றைக்கி அவங்க அதை எடுத்துகிட்டு வரல. கரெக்டாக இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல. ஆனால் அடுத்த வாட்டி அவங்கள விட மாட்டோம், எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த டேரட் ரீடர் மூலிமா நம்ம நிறைய விஷயங்களை பயனடையணும், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் இல்லையாடா? கண்டிப்பாக. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஜீவன், அருமையான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து சுக்கிர பயிற்சி நம்ம இல்லையா இந்த வாட்டி பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லையா. சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதோட பலன்கள் 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வரப்போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். சுக்கிர பயிற்சினா பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வருது. அதாவது அப்படி ஒரு 10 நாள் வருமா? ஒன் மந்த்மா, 1 மந்த் தான் சுக்கிர பயிற்சி நடக்கும். அது மட்டும் இல்லாம புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருக்கிற சுக்கிர பகவான், அதாவது மிதுன ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் கடகத்துக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு போறாரு. அதுதான் சுக்கிர பயிற்சி. அப்படி பண்ணும்போது பொதுவாகவேவும் சுக்கிரனை நம்ம எதுக்கு காரகத்துவமா சொல்லுவோம்னா பெண்களுக்கு சொல்வோம். பெண்கள் நறுமண பொருட்கள், புதிய வீடு, புதிய முயற்சி, ஒரு ஆடை ஆபரணம் புதுசா வாங்குறது, வீடை வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வீடை வந்து கொஞ்சம் நல்லா மாடலா மாத்தணும்னு சொல்லி மாத்துவாங்க. இந்த மாதிரி விஷயம், அதாவது ஃபுல்லா இது வந்து பெண்களுக்கான விஷயம். பெண்கள் தான் மோஸ்ட்லி. பாருங்க, ஆண்கள் கிடையாது, பெண்கள் எங்களுக்காக நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதனால பெண்கள் எல்லாரும் கவனமாக பாருங்கள். இந்த சுக்கிர பயிற்சி
உங்களுக்கு தானா, ஓகேவா? இதுல சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி வந்து பொதுவா அந்த நகை ஆபரணத்துல வீடுல மட்டும் மாற்றம் இல்லாம தொழில்னு சொல்லி பார்த்தோம்னா கலைத்துறை, நாடக தொழில்ல, மேலும் இந்த அந்த சினிமா, ஒரு கவிதை, ஒரு புத்தகம்னு சொல்ற மாதிரியான அனைத்து விஷயத்திலுமேவும் புதிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போறது தான் சுக்கிர பகவான். சூப்பர். இந்த காலகட்டத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நறுமணம் சார்ந்த பொருட்களோட வியாபாரம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து நறுமணத்துக்கு ஒரு அதிபதி. ஸோ சென்ட் ஃபேக்டரியா இருக்கட்டும், புதுசா இருந்து ஊதுபத்தில இருந்து எல்லா அதோடைய பொருளாதார முன்னேற்றமும் அதிகமா கொண்டு போற மாதம்னா நம்ம சுக்கிர பயிற்சியை சொல்லலாம். சூப்பர். அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்களா, அவருடைய ரிஷபராசியுடைய அதிபதியே சுக்கிரன் பகவான் தான். அப்படி இருக்கும்போது அவர் பெயர்ச்சி காலத்துல ரொம்ப சூப்பராகவே வச்சிருப்பாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல தான் இருக்காரு சுக்கிர பகவான். அவருடைய 7ஆம் பார்வையா 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியம் அதிகரிக்கும். ஆக்சுவலா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தைரியமான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ரிஷபராசிக்காரவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த தைரியத்தை வந்து ஒரு இடத்துல காமிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசனை இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல பயம் இந்த ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளாடி ஒரு பயம், ஒரு பதட்டம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த சுக்கிர பயிற்சியில தைரியம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. பரவாயில்ல, நம்ம என்னாலும் பண்ணுவோம், நம்மளால மேனேஜ் பண்ண முடியும், முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க வந்துருவாங்க. வெரி குட். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எப்படின்னா இவங்களுக்கு இளைய சகோதரர் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. இளைய சகோதரர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இவங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி என்ன ஒரு வேலை பண்ணாலும் தொழில் பண்ணாலும் தடங்கள் வந்து கொண்டே இருந்துச்சு. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல ஒரு அப்செட் ஆகி உட்காந்துட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியில வரது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த சுக்கிர பயிற்சி இவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலமா ஒரு வருமானம் வருது. ஒரு டெலிஃபோன் வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த ஒர்க்ல ஏதாவது ஒண்ணு வருமானம் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதுல வந்து 9ஆம் வீட்டை பாக்குறாங்க இல்லையா, அந்த 9ஆம் வீடு வந்து என்னன்னா தந்தை வழி உறவு மூலமா இவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்க போகுது. தந்தை வழி மூலமா சொத்து வர்றதுக்கு உண்டான விஷயம் இருக்குது. அது தடங்களா இருந்திருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு தேடி நம்ம சொத்து உன்னோட பங்கு ஒன்றையே கொடுத்துறேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டம் இருக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமா இவங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்க போகுது. அதாவது இவங்க வந்து மேக்சிமம் என்ன ஒன்னா ஓகே நம்மளால இருக்கிறத கொண்டு வாழ்வோம், இல்லைன்னா பரவாயில்ல அடுத்து என்னன்னு பண்ணணும்னு யோசிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி, ரிஷபத்தோட அதிபதி தான் சுக்கிர பகவான், திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம்லாம் போதும், நீ ஒரு உனக்கு என்ன தேவை, பணமா வேணும், புகழா வேணும், உன்னுடைய வேலை வேணுமான்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்க போறவர் தான் சுக்கிர பகவான். இவங்களுக்கு என்ன வேணாலும் இந்த ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் கொடுத்துட போறாரு. அப்புறம் என்ன வந்து கல்வியும் கொடுக்க போறாரு, உயர்கல்வியை. வெரி குட் வெரி குட். அதான் மெயின். ரொம்ப நன்றிம்மா. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை நிச்சயமா சொல்லலாம். அதாவது இவருடைய அதிபதி வந்து சுக்கிர பகவானால நவகிரகங்களை சுக்கிர பகவான் வழிபாடு பண்றதே ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு. வேற என்ன வழிபாடு பண்றதை விட இவரோட அதிபதி வழிபாடு பண்ணாலே சிறப்பு. நவகிரகங்கள்ல சுக்கிர பகவான் வழிபாடு இல்ல, சுக்கிர பகவானுக்கே தனியா சில கோயில்கள் இருக்கு. அவங்களுக்கு முடிஞ்ச அளவு போயிட்டு வந்துருங்க. அப்படி இல்லையா பக்கத்துல எந்த கோவிலா இருந்தாலும் நவகிரகங்கள் இருக்குது, அதுல சுக்கிர பகவான் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்குற மாதிரி. ஆமா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெண்தாமரை ரொம்ப பிடிக்கும். சோ அவங்களுக்கு வெண்தாமரை வாங்கி கொடுக்கறது, இல்ல கற்கண்டு, வெள்ளை கற்கண்டு வாங்கி கொடுக்கறது. அதாவது இவங்க போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க வந்து வெள்ளை கலர்ல ஏதாவது ஒரு பாய்ஸா இருக்காங்க வெள்ளை கலர் ஷர்ட் போடலாம், அது போட்டா அவர், ஏன்னா அவருக்கு வெள்ளை கலர் பொருள் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, இல்ல கேர்ள்ஸ் இருக்கு எனக்கு வெள்ளை கலர் போட பிடிக்குன்னா ஒரு கர்ச்சிப்பாவது வெள்ளை கலர்ல வச்சுட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட் வெரி குட். நிறைய விஷயம் அழகா சொல்லிட்டேன், இது யாருக்கும் தெரியாது. தேங்க்யூம்மா, ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க யோக பிரபா. ரிஷபராசி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒயிட்டு நிறைய தேர்ந்தெடுங்களாம், வெள்ளை யூஸ் பண்ணலாம், அவ்வளோ நல்லதுன்றாங்க. வெள்ளை, தாமரை, வெள்ளையில் எது கொடுத்தாலும் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் என்னங்க வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு போங்க, இல்லை வெள்ளை கர்ச்சீஃப் வச்சுட்டு போங்கன்னு அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அதை அழகாக அதை வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கரெக்டாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருக்குது, என் ஜாதகம் பார்க்கணும் யோகா பிரபா கிட்ட அப்படின்னீங்கன்னா நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் யோகா பிரபா கிட்ட பேசலாம், நேர்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அங்கே போய் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும்
வாட்ஸ்அப்லேயும் பேசுவாங்க. வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நல்லாயிருக்கு இந்த சுக்கிர தசை, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.